ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. அற்புதமான ஒரு தினம். ஆவணி மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அழகா அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியினுடைய நிறைய சன்னதிகள். அதுல நல்லூர் சிவாலயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆவணி மாசம் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு மாசம். இது நிறைய வைபவங்கள் அனுகிரகம் பண்ணி தருது. பெருமாளுடைய வாமனாவதாரம் நிகழ்ந்தது. விநாயக பெருமானுடைய சதுர்த்தி வரக்கூடிய வைபவம். ஞாயிற்றுக்கிழமையில தேவி மகாமாரியம்மனை தரிசனம் பண்றது. நிறைய தேவி சன்னதிகளை தரிசனம் பண்றது. அதுல முதல் கோவிலா இன்னைக்கு நல்லூர். இந்த ஊருக்கே நல்லூர் அப்படின்னா சிவபெருமான் 4 ராஜவீதியிலையும் நடந்து வந்த திவ்ய கஷேத்திரம் இது. திருவாரூருக்கு என்ன பெருமை உண்டோ அப்பேற்பட்ட பெருமை நல்லூருக்கு உண்டு. திருவாரூர்ல 4 ராஜவீதியிலையும் சுவாமி நடந்து வந்தார். அது மாதிரி நல்லூர் 4 ராஜவீதியிலையும் சுவாமி நடந்து வந்தார். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படின்னு எல்லாத்துலயும் உசத்தி. ரொம்ப பிராச்சீனமான ஒரு சிவக்ஷேத்திரம் அது. சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர், ஆண்டார், பஞ்சவர்ணேஸ்வரர். கர்ப்ப கிரகத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சுதா ரூபத்துல இருப்பா. மூலஸ்தானத்துல 2 சுவாமி இருப்பார். ஒண்ணு சுவாமி பஞ்சவர்ணேஸ்வரர், பூமியிலேருந்து மலை வரைக்கும் சுவாமி சுயம்பு. அதனால இந்த மலையில ஏறுறத பஞ்சாட்சரம் ஜபிச்சுண்டே மேல ஏறணும். இந்த மலையில ஏறுறத இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கே கைலாய கணபதியின் பேர். ஒரு கைலாயத்துக்கு போன பலன் உண்டு. மேல போய் பார்த்தேன்னா சுவாமி சன்னதியினுடைய முதல் பிரகாரம் வலம் வரதில்லை. சுவாமி மலை வரைக்கும் சுயம்புவா இருக்கிறதுனால நம்மளுடைய கால் படக்கூடாதுன்னு முதல் பிரகாரம் மேல வலம் வரதில்லை. சுவாமி ஒரு நாளைக்கு 5 வர்ணமா நிறம் மாறுறார். காலையில தாமர நிறம், ஸ்வர்ண நிறம், ரஜத நிறம், பல வர்ணங்கள், ரத்தன நிறம்னு ஒரு காலத்துல 3.25 நாழிகை காலத்துல சுவாமி நிறம் மாறின்ற. எப்படி ஒரு அற்புதம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சுவாமி என்ன வடிவம்னு தெரியாது. சதுர ஆவுடையார்ல 2 லிங்கம் இருக்கு. ஒரு லிங்கம் சுவாமி, இன்னொன்னு அகஸ்திய லிங்கம். அகஸ்தியர் இங்க சுவாமியினுடைய விவாகத்தை தரிசனம் பண்ண உடனே கொடுத்துட்டு எனக்கு ஒரு இடத்த கூட நான் பூஜை பண்றேன்னாராம். ஒரே ஆவுடையார்ல 2 சிவலிங்கம் மூலஸ்தானத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அரியதொரு கோலம். அம்பாள் கிரி சுந்தரி, திரிபுர சுந்தரி, மிகப்பெரிய வரப்பிரசாதி அம்பாள். 2 பேரையுமே மலையில நாம தரிசனம் பண்ணலாம். கட்டுமலை கோவில் கோச்சங்கச்சோழன் கட்டி தந்த மாட கோவில்ல ஒண்ணு. அப்பர் பெருமான் இந்த ஸ்தலத்தை சொல்றத நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாவே தீவினைகள் நீங்க வைத்தார், கலிந்துருகு சினந்துருவை போர்வை தந்தார் அப்படின்னு தன்னுடைய வாக்குனால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி இது. அப்பர் பெருமான் இந்த ஸ்தலத்துல வந்த உடனே தீர்த்தம் ஆடிட்டு சுவாமி கிட்ட, இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு சமண மதத்துல இருந்தது, அதனால இந்த உடம்ப சுத்தி பண்ணணுங்கிறதுனால உங்களுடைய திருவடியை கொடு அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய திருவடியை கேட்டு பெற்று திருவடி தீட்சை கிடைக்கப்பட்ட இடம் இது. சிவபெருமானுடைய பொற்பாதங்கள் அப்பர் பெருமானுடைய தலையில வைத்து அனுகிரகம் நட்சத்திரம்.
அதனாலேயே சுவாமி சன்னதியில பூஜா காலங்கள்ல பெருமாள் கோவில்ல சடாரி வைக்கிற மாதிரி சிவபெருமானுடைய திருவடிய பக்தர்களுக்கு கொடுப்பா இந்த க்ஷேத்திரத்துல. இந்த ஊர்ல குந்தி தேவி பூஜை பண்ணினா. பஞ்சபாண்டவால பெத்தவ. பஞ்சபாண்டவால பெக்கறதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருக்கிறத அவளுடைய அரண்மனைக்கு அவளுடைய கிரகத்துக்கு துர்வாசர்ங்கிற மகரிஷி வந்திருந்தார். அந்த துர்வாசர் மகரிஷிக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பா. இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து சின்ன குழந்தை கன்னியா பொண்ணு ஓடி ஆடி பூஜா பாத்திரங்கள் எடுத்து கொடுக்கறது, சுவாமியை எடுத்து வைக்கிறது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றத, அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை கொண்டு போய் கொட்டுறது, அவர் படுத்துண்டாக்கா அவருக்கு விசிறி விடுறது எல்லாத்தையும் பண்ண. துர்வாசர் கிளம்புறத அவளை பார்த்து ஒரு மந்திரத்தை சொன்னார். நீ எனக்கு பண்ணின குழந்தை, எனக்கு பண்ணின உபகாரத்துக்கு நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். ரொம்ப ஜாக்கிரதை, பரம பவித்திரமான மந்திரம் இது. இதை கேட்டு இது உனக்கு அவசியம் தேவை, அதனால இந்த மந்திரம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி துர்வாசர் கொடுக்குற. குழந்தையோன்னா விளையாட்டு குழந்தை துர்வாசர் கிட்ட மந்திரத்தை வாங்கினா. துர்வாசர் கிளம்பினார், வாசம் வரைக்கும் கொண்டு போய் வழிவிட்டா. திரும்பி பார்க்கறா, அப்பதான் சூரியோதயம் ஆறுது. சூரிய பகவானை பார்க்கறா. இவர் மந்திரம் கொடுத்தாருன்ட்டு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி சாதாரணமா பார்ப்போம்னு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணா பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமானதோட மட்டும் கிடையாது, கையில ஒரு குழந்தையும் கொடுத்துட்ட. நீ கேட்ட மந்திரத்துக்கு பலன் வாடி போயிட்டா. சாதாரணமா ஸ்லோகங்களோ நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய திருமுறைகளையோ மற்றும் உண்டான பாடல்களையோ நம்ம பாடலாம். மந்திரம்ங்கிறது குரு மூலமா சொல்லிட்டாருன்னு கேட்டா அது அப்படியே பலிதமாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா பரம பவித்திரமா வச்சுக்கணும். கையில கொடுத்தோடனே அவளுக்கு புரியல, குழந்தை தானே, அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே பிரார்த்தனை பண்ணிட்டா, ஆகாது அவசரப்பட்டுட்டோம், எதுவோ ஒரு இதுக்காகன்னு சொல்லி கொடுத்துட்டார், நாமளோ விளையாட்டுத்தனமா அதை பண்ணிட்டோம்னா கவலைப்படலை. மேல இருக்கக்கூடிய சால்வையை எடுத்து அந்த குழந்தை மேல சுத்தினா அங்க இருக்கக்கூடிய நதியில கொண்டு போய் விட்டுட்டான். அதுதான் கர்ணன். கல்யாணம் ஆவதற்கு முன்பாகவே கன்யா காலத்திலேயே சூரிய பகவானை உத்தேசித்து ஒரு குழந்தை பெற்ற அந்த தோஷத்துக்காக நிவர்த்திய எந்த க்ஷேத்திரத்துல சரி பண்ணினால் நிவர்த்தி ஆகும்னு தேடுறா. அப்போ நாரத பகவான் பிரத்யக்ஷமாரா. குந்தி தேவிட்ட சொல்றார், கவலைப்படாதமா, நீ என்னைக்குமே கன்னிகையா இருப்ப, அது மாதிரிதான் அனுகிரகம், நீ கவலைப்படாத. 3.25 நாழிகையில், அதாவது 1.5 மணி நேர காலத்துல 7 கடல்ல போய் ஸ்நானம் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கடல், இதை தாண்டி 6 கடல் இருக்கு. இதுல 6வது கடல்ல தான் மேல பார்த்தோம்னா பகவான் பரந்தாமன் மகாவிஷ்ணு சயனிச்சுருக்கு. அதுக்கு பேர் திருப்பார்கடல்னு பேர். சம்ஸ்கிருதத்துல க்ஷீரசாகரம்னு பேர். 7 கடல், லவண யுக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீர சுத்தோதகன்னு 7 கடல் இருக்கு. 3.25 நாழிகைக்குள்ள 7 கடல்ல எங்க போய் யாரால முடியும்? உடனே அவ பிரார்த்தனை பண்றான் நாரத பகவான்கிட்ட, இதுக்கு என்ன பண்ணலான்னு கவலைப்படாத, தட்சிண பிரதேசத்துக்கு போ. அந்த தட்சிண பிரதேசத்துல போய் ஸ்வயம்ஜக்த க்ஷேத்திரமா ஒண்ணு இருக்கு, அங்க போய் உட்காந்து தபஸ் பண்ணு அப்படிங்கிறா. அப்படி குந்தி தேவி இந்த ஊர்ல வந்து தபஸ் பண்றது, சிவபெருமான் வருண பகவானை கூப்பிட்டு நீ 7 கடலையும் இங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு கொண்டு போனாராம். வருண பகவான் 7 கடலை கொண்டாந்தாராம். 7 கடல் இங்க கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல மாசி மாசத்துல மக நட்சத்திரத்துல வந்து சேர்ந்துதான். 7 கடல் ஒரே இடத்துல 3.25 நாழிகை. உடனே இதுல ஸ்நானம் பண்ணி தன்னை சரிப்படுத்தின்றார். அவளுக்கு சாப நிவர்த்தி ஆச்சு. அது மாதிரி நமக்கும் தெரியாமல் ஏதாவது அபவாதம் பண்ணிருந்தால் மக நட்சத்திரம், மாசி மகம்னு சொல்றோம் இல்லையா, மகம் தோன்றியது நல்லூரில், மகம் தோன்றியது கும்பகோணத்தில். மகம் தோன்றின நட்சத்திரம் இது. மக நட்சத்திரத்துக்கு உண்டானவா இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம், ஜகத்தையே ஆளலாம். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட சுவாமி, அப்பேற்பட்ட வசத்தியான புண்ணிய பூமி இது. வருண பகவான் கொண்டாந்தார். அதனால இந்த வாசல்ல இருக்கிற புண்ணிய குளத்துக்கு சப்தசாகர தீர்த்தம்னு பேர். மாசி மாசம் மகத்தண்டிக்கு இது ஊருள்ளேயே வரக்கூடிய அத்தனை பேர் இருப்பா. சோமாஸ்கந்த ரூபமா வந்து மத்தியான காலத்துல சுவாமி தீர்த்தம் கொடுப்பார். ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படி குந்தி தேவி பூஜை பண்ண சிவலிங்கம் இந்த பிராகாரத்துல நீங்க தனியா தரிசனம் பண்ணலாம். இதை விட இந்த ஊர்ல பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்ல அமரநீதிநாதனாருடைய திவ்ய கஷேத்திரம். பழையாறையில பிறந்தவர், இந்த ஊர்ல வாழ்ந்தவர், பெரிய கோடீஸ்வரன், தனிகர். வருவாளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு சிவபக்தி ஜாஸ்தி. தினந்தோறும் ஒரு பெரிய திருமடம் அமைச்சு
அடியார்கள் எல்லாம் வரவழைச்சு யார் யாரெல்லாம் அடியார்கள் வராலோ அவளுக்கு பாத பூஜை பண்ணி அன்னதானம் போட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவார். அவருடைய பெருமையை கைலாயத்துல எல்லாரும் பேசிக்கிறாளாம். எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்காரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவார், அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத உமாதேவியும் சிவபெருமானும் 2 பேரும் கேட்டுட்டு சுவாமி கிளம்பி வராராம் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தை எடுத்துட்டு வாத்துக்கு. ஒரு நாள் ஆனி மாசத்துல இவருடைய கிரகத்தை தேடி வரார். இப்படி வரார். ஒரு வாசல்ல நின்று இருக்கார். இவரை பார்த்தா சின்ன பையன், ரொம்ப அழகா இருக்கான். இவ்வளவு அழகா இருக்காரா? கிட்டக்க வர 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 பார்த்தாக்க ரொம்ப ஆனந்தப்பட்டு தன்னோட கிரகத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்றார். இன்னைக்கு அதிதி சத்காரம் நம்முடைய கிரகத்துல பண்ணிக்கிறோம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர் சொன்னார், அப்பா எனக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கு, நான் ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். மானமோ பாக்குறதுக்கு ஒரே இருட்டா இருக்கு, அதனால எங்கிட்ட 2 கௌபீனம் இருக்கு, ஒன்னு உங்ககிட்ட கொடுக்குறேன், ஜாக்கிரதையா வச்சுக்கோ. கீழாடை ஜாக்கிரதையா வச்சுக்கோப்பா. நான் போய் ஸ்நானம், எங்கிட்ட நிறைய இருக்கணும், நான் யாருக்கிட்டையும் இது வஸ்திரம் வாங்குற வழக்கம் கிடையாது, நீ போஜனம் பண்ணி வைக்கிறேங்கிற நல்ல காரியம், அதை நான் சேர்ந்துக்கிறேன். வஸ்திரம் யார்ட்டையும் நான் தானம் வாங்குறது இல்லப்பா, இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தீர்த்தமாட போறார், காவேரிக்கு போறார், ஸ்நானம் எல்லாம் முடிக்கிறார், திரும்பி வரார். மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி வரார். உள்ள வந்து விட்ட பத்தர், அப்பா உங்ககிட்ட கொடுத்தனே சீக்கிரம் கொண்டா, நடுங்கிறது, மழை வேற பெஞ்சு கொடுத்து உடம்புல நனைஞ்சு போய் என்ன பண்ண போறேன்னே தெரியல, உடம்பெல்லாம் நடுங்கிறதுன்ற. உள்ள போய் பாக்குறாரு, வச்ச இடத்துல வச்ச கோபீனம் கீழடைய காணும். என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு, இங்கதானே வச்சோம் எங்க வச்சோன்னு தெரியலையேன்னா சுவாமியை நினைக்கிறார். பரமேஸ்வரா என்ன இது சோதனைங்கிறார். அவர்கிட்ட வந்து சொல்றார், இவ்வளவு தூரம் நான் மெனக்கட்ட சொல்லிட்டு தானே கொடுத்துட்டு போனேன், ஒரு பொருளை பாதுகாப்பா வச்சுக்க முடியலையே உன்னால, உன்னை பெரிய தனிகன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றான்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன தனிகன், என்னோட பொருளை நீ அபகரிக்கிறிய. அவன் சொன்னார், உனக்கு என்ன வேணாலும் தரேன், நிறைய கோபீனம் இருக்கு என்கிட்ட, நிறைய மேலாடை இருக்கு, கீழாடை இருக்கு, என்ன வேணாலும் தரேன், என்னோட பொருளை நீ என்கிட்ட கொடு, உன்னுடைய பொருள் எனக்கு எதுக்குப்பா, எனக்கு இது வேண்டாம், என்னுடைய பொருள் நான் கொடுத்தது எனக்கு நீ கொடு. நமஸ்காரம் பண்றாரு, தொலைஞ்சுடுது, அதுக்கு சமமா ஏதாவது நான் தரேன், அதுக்கு சமமாவா, என்ன தர முடியும்னாலன்னார், எது கேட்டாலும் தரேன்னார். சரி குடு அப்படின்னார். தன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கீழாடை எடுத்து தராசு தட்டுல வைக்கிறார். தராசு தட்டுல அதுக்கு சமமா கொண்டு வந்து இன்னொரு கோபீனத்தை இவர் வைக்கிறார். 63 இருக்கக்கூடிய அமர்நீதியார் கொண்டாந்து 1 2 3 4 எவ்வளவோ கொண்டாந்து வைக்கிறார். சரியாகல. பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், தன்னுடைய ரத்தன கருவூலத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் தராசு மாறின் இருக்கே தவிர சரிநிகர் சமானமா ஆகல. அப்பதான் நினைச்சாரு, அந்த ஈஸ்வரனுடைய விளையாட்டு போல இருக்கு, வேற வழி கிடையாது போல இருக்கு. வந்த அடியார் நமஸ்காரம் பண்ணினார், பிரதட்சணம் பண்ணினார். தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் 3 பேரும் ஏறி தராசு தட்டுல நிற்கிறா. தராசு தட்டு சமமாறுது. சுவாமி விண்ணடை சோமாஸ்கந்தரா காட்சி கொடுக்கிறார். வந்தவர் விட்சாடனரா வரார். காட்சி கொடுக்கிறதோ சோமாஸ்கந்தரா உமையொரு பாகனாக நடுவிலே முருகப்பெருமானை இருத்தி கொண்டு அவளை என்ன பண்ணாருன்னு கேட்டா தராசு தட்டோட கைலாயத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான். அப்படி சிவபெருமான் 4 ராஜவீதியில நடந்து வந்து அவளுடைய கிரகத்துக்கு வந்த மிகத்தான புண்ணிய பூமியான, அதனாலதான் இந்த ஊர்ல நல்லோர்கள் வசிக்கும் இடம், அதனாலதான் இந்த ஊருக்கு நல் ஊர்னு பேர். வேதம் எல்லாம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதனாலேயே மறையூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு. ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மகா காளி 8 கரங்களோட இருக்கா வெளிப்பிரகாரத்துல. அந்த காளி இந்த க்ஷேத்திர தேவதை. இந்த காளி வந்து தெத்திப்பற்களோட ரொம்ப அழகா இருப்பா. இந்த காளி, இந்த காளிட்ட என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, சோழர்களுடைய காளி. சோழர்கள் தாங்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காளி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்பா, நாங்க ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னு. அவ ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு ஒரு முறையும் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைன்னா மகாகாளி தன்னுடைய சூலத்தை கொடுத்து விடுவான், அவ ஜெயிச்சுட்டு வந்துடுவா. அப்பேற்பட்ட அற்புதமான சோழர்களுடைய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய 8 இடங்களிலே இருந்த காளியில ஒரு காளி நல்லூர்ல இருக்கா. இந்த காளி இன்னொரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்ம ஆத்துல கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவா திருக்கருக்காவூர் போவா இல்லையா, திருக்கருக்காவூர் போகுவதற்கு முன்பாக இந்த கோவில் போயிட்டு தான் திருக்கருக்காவூர் போகணும். இங்க போய் திருக்கருக்காவூர் போனால்தான் திருக்கருக்காவூர் போன பலன். காரணம் என்னன்னா, இந்த காளி காப்பு, முதல் காப்பு காளியை நினைச்சுட்டு காளிக்கு வலைகள் சாத்தி காளி காப்பு போட்டுட்டு தான் நீங்க உங்க ஆத்துல வலைகள் போடுறேன்னு வெளிட்ட வேண்டிண்டா உங்க ஆத்துல புத்திர பாக்கியம் ஏற்படும். அப்பேற்பட்ட வரப்பிரசாதி நல்லூர் காளி வெளிப்பிரகாரத்துல இருக்கா. அற்புதமான ஒரு சிவாலயம், அதுல இருக்கக்கூடிய காளி முதல் கோவில், முதல் தரிசனமா நமக்கு அனுகிரகமாக்கி தரப்படுறது சுவாமியினுடைய பிரசாதம்.
ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜெய்